நீங்கள் பிரச்சனையை பார்க்குற கண்ணோட்டமே டோட்டலாக மாறும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிளாஸோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு. சில பேர் 8 ounce சொல்கிறாங்க, சில பேர் 12 ounce சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிளாஸோட வெயிட் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, இதை நம்ம எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிளாஸை நம்ம ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது. இதே கிளாஸை 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருந்தா நம்ம கை அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த கிளாஸை நீங்கள் ஒரு நாள் பூரா பிடிச்சிட்டு இருந்தா உங்கள் கை அப்படியே மரத்து போயிடும். இதே மாதிரி தானங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் தான் நம்ம வாழ்க்கை, அந்த தண்ணி தான் நமக்கு வர பிரச்சனைகள். நம்ம பிரச்சனையை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சோன்னா அது பெரிய பாதிப்பை உண்டாக்காது. அதே பிரச்சனையை 1 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை காயப்படுத்தும். ஒருவேளை அந்த பிரச்சனையை நாள் முழுக்க யோசிச்சிங்கன்னா உங்களை அப்படியே நிலைக்குலைய வச்சு எந்த வேலையும் பண்ண விடாமல் உங்கள் கை கால் அப்படியே கட்டி போட்ட மாதிரி மாற்றிடும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அந்த கிளாஸை கீழே வைக்கணுமா இல்லை கையிலேயே வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்றத. நமக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால அந்த பிரச்சனை சரியாக போகிறதில்ல. ஆனால் நம்ம அதை யோசிக்காமல் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த பிரச்சனைனால மேற்கொண்டு பல பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கிளாஸை ஹோல்ட் பண்ண போகிறீங்களா, ட்ராப் பண்ண போகிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.